ஹாய் வணக்கங்க. நான் உங்கள் விக்னேஷ் யூடியூப்காக. இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன இது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கும். அதாவது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ அது வந்து சில நேரங்களில் அது நமக்கு தப்பாகவும் நடக்கும். சில நேரத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே வராது. ஸோ அது என்ன காரணம் என்னன்றது நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதில் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அது நம்மளும் அந்த சில மிஸ்டேக் பண்ணியிருப்போம். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது நம்ம ஆஃபீஸில், அலுவலகத்திலன்றத ஒரு சின்ன இதில நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அலுவலகத்தில ஜாயின் பண்ணுறோம் ஒரு ஆஃபீஸில். ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே நெறைய நமக்கு நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க. ஸோ மேனேஜர்ஸு அவங்கலாம் நல்லா நம்மள்ட்ட இன்ட்ராக்ட் ஆவாங்க புதுசான்றதுனால. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் அவங்கள்ட்ட. சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம மேனேஜரே நம்மள்ட்ட வந்து பேசுகிறாரு, எல்லோரும் நம்மள்ட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீ பிரேக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போலாம் போகும்போது நான் இங்கேருந்து வரேங்க, என் ஃபேமிலியில் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது, எனக்கு வீட்டில் பிரச்சனை, பண பிரச்சனை, அதனால தான் நானே இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு மேனேஜர்கிட்டலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவரு வந்து நம்மளோட பிரச்சனை தெரிஞ்சால் நமக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுவார். நமக்கு எதனா லீவ் கேட்டால் நம்மள வந்து ஒரு சிம்பதியாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில இன்ஃபர்மேஷனெல்லாம் லீக் அவுட் பண்ணுவோம். அதேமாரி நாள் போக போக ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதேமாரியே பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள் வந்து மேபி உங்கள் ஹெச்ஓடிக்கு ரீச் ஆகி அது நல்ல நேம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இப்போ எல்லா அலுவலகத்துலேயும் நடக்கிறது தான். நம்ம பண்ணுற ஒர்க்கு இவர் இப்போ வந்துட்டு நல்லா பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க மேலிடத்துலேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு பொறாமை குணம் வரும், தப்பு இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் பர்சனல் எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வேறு மாரி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களை ராங்காக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா, உங்கள் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் ஃப்ரீ இருக்கிற டைம்லலாம் உங்களோட பர்சனல் விஷயத்த எதுவுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. அது எப்போனா நீங்கள் கூட இருக்கிறவங்க நல்லா பேசுவாங்க. ஆனால் சம்டைம்ஸு உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிறப்ப அவங்க உங்கள பற்றி வேறு மாரி சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்குது, அது எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம கரெக்டாக ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் என்ன நம்ம ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளில வந்துடணும். அது நம்ம தேவையில்லாமல் மேனேஜர்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம அன்னெசரியாக பேசுகிறது, நம்மள்ட்ட நல்லா ஐஸ் வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் நல்ல மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க, நம்மளை தூக்கி விடுற மேனேஜர்ஸ் இருப்பாங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. ஸோ ஆஃபீஸ்ன்றது எல்லாம் கலந்தது தான், எல்லாம் மீறி தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரணும். நம்ம ஆரம்பத்திலே போயிட்டு நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு லூஸ் டாக்ஸ் நிறைய நம்ம தேவையில்லாமல் பேசிக்கிட்டு ரிஸ்க்கு நம்மளே எடுத்துக்க வேணாம். என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடணும். ஒரு கட்டத்தில் நமக்கே அது அகெயின்ஸ்டாக வரும். ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்போம், திடீர்னு பார்த்தா நம்ம அப்ரைசல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கே தெரியாது, என்னடா நம்ம மேனேஜர் நம்ம பார்த்தா சிரிக்கிறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க, ஆனால் பார்த்தா இப்படி வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா டீப்பாக திங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஓ நம்ம இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம கூட இந்த மாதிரிலாம் சரௌண்டிங் இருந்திருக்காங்க, ஏதோ நம்மளை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்குன்னு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கே அது தெரிய வரும். இது என்னோடய அனுபவத்துலேயும் சொல்கிறேன், எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஸோ வேலையில் நம்ம என்னவோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அது பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இன்னொரு யூடியூபோட ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வரேன். பிடிச்சிருந்தா ஏதோ ஒரு மெசேஜ் போடுங்க, ஏதோ ஒரு லைக் போடுங்க. எதனா நான் தப்பாக பண்ணியிருந்தேன் அதுவும் சொல்லுங்கள். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட விஷயங்களை ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. நன்றி.